வணக்கம் தமிழ் பேசுங்க சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் எஸ்பிஆர். தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் நிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எனக்கு வியூவர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் வந்து போட் ராக்கர்ஸ் 335 உடைய அன்பாக்சிங் வீடியோவும் ரிவ்யூவும் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்ததுனால அந்த வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கல, ரொம்ப லோவாக இருக்குன்ட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ அதோடைய ரிவ்யூ வந்து சரி திருப்பியும் போடலாம். ஸோ இது வந்து நான் வாங்கி எப்படியும் ஒரு 3 months கிட்ட இருக்கும். 3 months மேலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் 3 months என்னுடைய ரிவ்யூவாக இருக்கும் ஆஃப்டர் யூஸ். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது இன்னமும் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் செய்ய முடியுமோ வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒன்றுமே ஆகலை. பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதோடைய இந்த வந்து ரப்பர் இருக்குங்க பார்த்திங்களா? ஸோ இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எவ்வளோ தான் நான் வந்து இந்த வளைச்சாலும் வந்து இது ஒன்றுமே ஆகலை. ஸோ ஆஃப்டர் 3 month யூஸ் கூட பார்த்திங்கன்னா அதோடைய அந்த பெயிண்ட்டு, ஸோ அதோடைய எதுவுமே வந்து ஃபேட் ஆகலை, உரியவும் இல்லை. அந்த ஸோ இதோடைய குவாலிட்டி கூட பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடத்துல சார்ஜிங் கேஸ் வந்து யூஎஸ்பி சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்க்குமே வந்து யூஎஸ்பி சி டைப் தான் வந்து சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒரே சார்ஜர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ யூஎஸ்பி ஒன்று, அதுக்கப்புறம் சி டைப் ஒன்றுன்ட்டு சும்மா அந்த கேபிள்ஸ் கேரி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஒரே சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், அப்புறம் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கண்ட்ரோல்ஸ் கொடுக்கல, எல்லா கண்ட்ரோல்ஸும் ஒரே சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து வேறு அந்த போட்டோட சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல், பட்டன் கண்ட்ரோல் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டனை, வால்யூம் அப், வால்யூம் டவுன், மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டி. இந்த இயர்பட்டோடைய பில்டு குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஓவரால் வந்து பில்ட் குவாலிட்டி. இந்த ஒயர் கூட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நான் வாங்கின புதுசில் கூட நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 225 யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஃப்ளாட் டைப்பாக இருந்தது கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட ரொம்ப பயந்தேன் கேபிள் வந்து கட் ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்ட்டு. பட் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணதில் எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி சூப்பர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம போயிடலாம். ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து 5 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதோட சிப்செட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணேன்னா என்னால் ஹால் வரைக்கும் போக முடியும். ஸோ ஹால்லேருந்து கொஞ்சம் இந்த வெளியில் போனோன்னா மட்டும்தான் எனக்கு கட் ஆகும். ஸோ ஐ கேன் சே ஒரு 5 to 10 meters. அதாவது நடுவில் வால்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வால் இல்லாத பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, கூகுள் அசிஸ்டண்ட்டு, ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா சரி அசிஸ்டண்ட் இருக்குது. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பவர் பட்டன் இருக்குல்ல, அதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஓகே கூகுள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஹே சிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இதோடைய பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா 30 hours பேட்ரி பவர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் டெய்லி மார்னிங்கு? நான் ரொம்ப ரேர் தான் சார்ஜே பண்ணுறது. நான் ஒரு வாரத்தில் வந்து நான் மேக்ஸிமம் 1 or 2 times தான் சார்ஜே போடுறேன். எத்தனை நாள் நிற்குது? 5 days. எனக்கு ஆக்சுவலாக நான் இது சார்ஜே ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஓகே ஓகே. பட் பிகாஸ் இது வந்து 10 minutes சார்ஜ் போட்டால் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமாம், 10 hours வந்து சார்ஜ் நிற்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என்னுடைய யூசேஜில் இந்த 3 months யூசேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இதில் சார்ஜே போடுறேன். ஒரு 10 minutes போடுவேன், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு டவுன் ஆகுறது எவ்வளோ கால்ஸ் பேசுவீங்க நீங்கள்? மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஈவினிங் 7:30 வரைக்கும் நான் இது வந்து ஆனில் தான் இருக்கும். மார்னிங் வந்து சாங் 10 o'clock சாங் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து எப்படியும் ஒரு 2 hours நான் சாங் கேட்பேன். கால்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அது வந்து பேஸ்டு தான். அது என்னால் கால்குலேட்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் கால்ஸ் ரெகுலராக வரும். ஸோ அந்த கால்ஸ் யூஸ் பண்ணுறது,
ப்ளஸ் இதை ப்ளூடூத்தில் வச்சு தான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து நான் வீடியோ காலிங்லாம் நான் பேசுறது மீட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் தான் பேசுறது மாதிரி. ஓகே, ஆமாம், கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் பேசுறது. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா இது வந்து டியூவல் பேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் 2 மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ஒன்று லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆடியோ வந்து கட் ஆகிடும் உங்கள் லேப்டாப்பில். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நான் வந்து ரேர் ஒரு வீக்லி 1 or 2 மட்டும் தான் நான் சார்ஜே போடுவேன். ஓகே ஓகே. ஸோ சார்ஜ் வந்து அதுவே உங்களுக்கு 1 வீக் வரையும் வருது தாராளமாக வருது. 1 வீக்கில் மேலே கூட வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 30 hours சார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் தான் இல்லை? வாட்டர் ப்ரூஃப் தான். IPX5 ஓகே ஸ்வெட் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோ பவர் கன்சம்ஷன் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோ பவரில் கூட வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும், அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎஸ்ஏபி சார்ஜ் டெக்னாலஜி. 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours இருக்கும். 40 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ஜ். ஓகே. ஸோ 40 minutesனால் அப்போ 30 hours. ஸோ நீங்கள் டிரைவிங்லலாம் போகும்போது உங்களுக்கு அந்த நாய்ஸு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல்? டிரைவிங்கில் போகும்போது என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எனக்கு கேட்குறது ஆப்போசிட்டில் நல்லாயிருக்கும். பட் நான் பேசுகிறது ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நல்லா இருக்குது. நான் கேட்டிருக்கேன், நல்லா இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க, ஆடியோஸ் வந்து டிரைவிங்கில் கேட்கும்போது ட்ராவலிங்கில் கேட்கும்போது வந்து கிளாரிட்டி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் பேசுகிறேன், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. வேணும்னா நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவோட நான் வந்து லைவ் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய காலில் வந்து ட்ராவலிங்கில் இருக்கும்பொழுது போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை வந்து நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அந்த ஆடியோவை கேப்சர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து போட் ராக்கர்ஸ் 335 ஹெட்செட்டில் நான் ட்ராவலிங்கில் நான் இப்போது ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் எந்த லெவலுக்கு கேட்குன்றது இந்த ஆடியோலேயே உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ இந்த ப்ராடக்டில் போட் ராக்கர்ஸ் 335ல் பார்த்தீங்கன்னா சிவிசி கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்பொழுது அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி உங்களுக்கு கிளியர் ஆடியோ கொடுக்கறதுக்கு வந்து அந்த சிப்செட், அந்த Qualcomm சிவிசி நாய்ஸ் கேன்சல் Qualcomm சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் டிரைவர் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹெட்செட்டோடைய ட்ராவலிங் ஆடியோ. ஓகே வியூவர்ஸ், ஹெட்செட்லேருந்து நான் இப்போது ஆன் ட்ராவலிங்கில் நான் இப்போ பேசுகிறேன். இப்போ என்னுடைய வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 km/h ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காற்றெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ காற்று இப்போ இந்த போட் ராக்கர்ஸ் 335ல பார்த்தீங்கன்னா கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதாவது Qualcomm சிவிசி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ நான் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு காற்று நிறைய அடிக்குது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய காற்று அடிக்குது. பட் அதையும் தாண்டி என்னுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்றது வந்து உங்களுக்கு இந்த ஆடியோவில் தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்டோடைய ட்ராவலிங்கு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. இது நல்லா அடிக்குது. பட் இருந்தாலும் இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கில் தெரியும். ஃபார் என்டர்டைன்மெண்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. இதில் மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Qualcomm aptX SDs டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹை டென்சிட்டி. அது வந்து இந்த Qualcomm-உடைய சிப்செட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதில் ஒரு வேல்யூடடாக இருக்குது. ஸோ இப்போது நான் கால் நாய்ஸ் பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, ஆடியோ நாய்ஸ் பற்றி, அதுக்கும் இதில் சிப்செட் கொடுத்துருக்காங்க. சிவிசி Qualcomm-ஓட சிவிசி கால் நாய்ஸ் ஐசோலேஷன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து கால் கிளாரிட்டியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஆன் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் யூசேஜ், அதாவது 3 மாதம் நான் யூஸ் பண்ணதோடைய லைவ் ரிவ்யூனே சொல்லலாம். இது வந்து என்ன ரேட்க்கு வாங்கியிருந்தீங்க? நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன் 1499 ரூபா. ஆனால் அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1999 ரூபா. ஓகே, இப்போ என்ன ரேட் விற்கிதுன்றது பார்த்து அதே தான் 1999 ரூபா தான். எல்லாத்துலேயுமே அவைலபிள் ஃப்ளிப்கார்ட் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான், தாராளமாக வாங்கலாம். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, இதோடைய ரிவ்யூ வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பாருங்கள்.
பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் கண்டிப்பாக சத்தமாக பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கமெண்ட் சவுண்டு கேட்கல, நிறைய பேர் வந்து சவுண்டு கேட்கல. ஆமாம் 1x வச்சு கேட்டிருக்கேன், எனக்கு சவுண்டு கேட்கல ப்ரோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ப்ரோ, மைக் வச்சுன்னு பேசுங்க ப்ரோ எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இதை இன்னொரு வாட்டி நான் போடணும் அப்படின்றதுக்காகவே நான் போட்டிருக்கேன். இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்றதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தமிழ் பேசுவோம், தமிழால் இணைவோம்.